வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாமல் தவிக்கிறீர்களா? நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பழைய விஷயம்தான் உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது. புத்தரின் இந்த ரகசியத்தை கேளுங்கள். ஒரு மனிதன் ஒரு பெரிய ஆற்றை கடக்க நினைத்தான். அங்கே படகு இல்லை. அதனால் காய்ந்த மரக்கிளைகளை கொண்டு ஒரு தெப்பத்தை உருவாக்கினான். அதன் உதவியால் ஆற்றை கடந்து விட்டான். கரைக்கு வந்ததும் அவன் நினைத்தான், இந்த தெப்பம் தானே என் உயிரை காப்பாற்றியது. இதை எப்படி நான் விட்டு செல்வது என்று அந்த கனமான தெப்பத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். அவனால் வேகமாகவும் நடக்க முடியவில்லை, சுற்றி இருக்கும் அழகையும் ரசிக்க முடியவில்லை. அவனது பயணம் பாரமானது. அப்போது புத்தர் சொன்னார், இந்த தெப்பம் ஆற்றை கடக்க மட்டுமே உதவியது. இப்போது தரையில் நடக்கும்போது அது ஒரு பாரம் மட்டுமே. பயணத்தை தொடர வேண்டுமென்றால் அதை அங்கேயே விட்டு விடுவதுதான் புத்திசாலித்தனம். நண்பர்களே, பழைய கசப்பான அனுபவங்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தை, கடந்த கால பிடிவாதங்கள், இவை யாவும் ஒரு காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உயர பறக்க நினைக்கும் போது இவை தேவையற்ற சுமைகள் மட்டுமே. பழையதை இறக்கி வையுங்கள், புதிய வானம் நமக்காக காத்திருக்கிறது. இது போன்ற பல வாழ்வுண்மைகளுக்கு இதயம் பேசும் நேரம் பக்கத்தை பின்தொடருங்கள்.